இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த போராட்டத்தின் இன்னொரு வடிவமாக நேற்று அரை நாள் கடையடைப்பு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி சிறப்பாக நடத்தியது. வணிகர்கள், வியாபாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். அந்த போராட்டம் முடிந்ததற்கு பிறகு அந்த போராட்டம் சம்பந்தமாக பேட்டி கொடுக்க வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் கௌரவ தலைவருமான ஜி.கே. மணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தருமபுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் பேட்டி கொடுக்க வந்த பொழுது அங்கே காவல்துறையை சார்ந்த இருவர் அடாவடித்தனமாக நடந்து கொண்டார்கள். அடாவடித்தனமாக நடந்து கொள்வதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி அராஜகத்தில் ஈடுபட்டதா? வியாபாரிகளை கடையை அடைக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து மிரட்டினார்களா? எதுவும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் தருமபுரி மாவட்ட மக்களின், தருமபுரி விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கவில்லை என்கின்ற பிரச்சனை. அந்த பிரச்சனையுடைய விஸ்வரூபத்தை உணர்ந்த மக்களும் வியாபாரிகளும் தாமாகவே முன்வந்து கடையடைப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கும், அரசு உடனடியாக காவிரி உபரிநீர் திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கையை மீண்டும் எழுப்புவதற்கும் பத்திரிகையாளரிடத்திலே பேச வந்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் பேச வந்த பொழுது அங்கே பத்திரிகையாளர்களிடம் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சில காவல்துறையை சார்ந்தவர்கள். அதை பற்றி பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள், என்னுடைய பொது வாழ்க்கையில் இப்படி அராஜகமாக நடந்து கொண்ட காவல்துறையினரை நான் பார்க்கவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறாக நடந்து கொண்டார்கள், அராஜகமாக நடந்து கொண்டார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த காவல்துறை சார்ந்தவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அடையாளம். சில நாட்களுக்கு முன்புதான் பெண்ணாகரம் பஸ் நிலையத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ரகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ரகளையில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்தார்கள். இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் நெய்வேலியில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடந்து சென்ற பொழுது, ஆர்ப்பாட்டம் நடத்த சென்ற பொழுது அவர்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறையை அடக்குமுறையை ஏவினார்கள். அடக்குமுறை ஏவிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பாளையங்கோட்டைக்கும் மதுரைக்கும் அவர்களை தத்தளிக்க விட்டார்கள். அதற்கு பிறகு ஜாமீன் எடுத்துதான் அவர்களை வெளியே அழைத்து வர முடிந்தது. வடலூரிலே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அடக்குமுறையை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு வஞ்சனை இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறது. இத்தனைக்கும் திமுக ஒரு ஜனநாயக கட்சி என்று பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக இன்றைக்கு காவல்துறையின் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை ஏவிக்கொண்டிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் வரப்போகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.